தனி நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில கால்நடை செயற்கை முறை கருவூட்டாளர் சங்க மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மாநில கால்நடை செயற்கை முறை கருவூட்டாளர் சங்கத்தின் மாநில மாநாடு புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் சந்திரசேகரன், கால்நடை செயற்கை முறை கருவூட்டாளர்களுக்கென தனி நல வாரியம் அமைப்பதற்கு அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் எனவும், சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு கால்நடைத்துறையில் முன்னுரிமை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் எனவும் கூறினார். கருவூட்டாளர்கள் எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள கருவூட்டாளர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்துவது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக 5 விதமான கோரிக்கைகளை மட்டும் முன்னிறுத்துகின்றோம். தமிழகம் முழுவதும் சிறப்பாக அனைத்து கால்நடைத்துறை மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா முகாம்களிலும் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கி அரசின் கால்நடை கணக்கெடுப்பு பணி முதல் தடுப்பூசி முகாம் பணி முதல் மருத்துவரோடு ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய எங்களுக்கு தமிழக அரசின் கால்நடைத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பொருளாதார அளவில் சிரமப்படுவதால் எங்களுக்கு கால்நடைத்துறை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டுகிறோம். இரண்டாவதாக, எங்களுடைய விபத்து காப்பீடு வாகனத்தில் தான் எங்களுடைய பயணம் முழுவதுமாக இருக்கின்றது. எங்களுக்கான பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் விபத்து காப்பீடு வழங்குவதற்கும் எங்களுடைய நலனை பலப்படுத்துவதற்கும் தமிழக அரசின் மூலம் தனி நல வாரியம் கோரிக்கையை வைக்கின்றோம்.